ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸ் 3 பார்ட் A பார்க்குறோம். சில்க் காட்டன் கிளாத்தில் இன்றைக்கி நம்ம ஸ்டிச்சஸ் பார்க்குறோம். நான் இப்போ ரன்னிங் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட்டு அப்படியே பெடலிங் பண்ணிகிட்டே போகிறது தான். இதில் ஃப்ரேமை நம்ம தான் நகர்த்திட்டே போகணும். ஊசி இல்லைன்னா ஒரே பக்கம் குத்திட்டு நிற்கும். இந்த ஃப்ரேமை நம்ம தான் நகர்த்துறோம். பெடலிங் அமுத்திட்டே அப்படியே நம்ம போட்டுகிட்டே இருந்தோம்னா இதுதான் ரன்னிங் ஸ்டிச். இது நம்ம தான் ஃப்ரேமை நகர்த்தணும். அதுக்காக தான் அந்த கோடு போட்டு கோடு மேலேயே ஊசி போட்டுட்ருக்கோம். இது நம்ம கண்ட்ரோலில் அப்படியே மெதுவாக நகர்த்தி லாஸ்ட் வரைக்கும் டெட் எண்டில் நிறுத்தின உடனேயே பிரேக் போடுற மாதிரி ஸ்டாப் பண்ணணும். அப்போ தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சாட்டின் போடுறேன். இது நீடில் 2ஆக விழுகும். இது நம்மளே அப்படியே மெதுவாக தொடைய அமுத்தி அப்படியே அதிகப்படுத்தி போட்டுகிட்டே போக வேண்டியது தான். ஒரு டைம் நம்ம அகலப்படுத்திட்டோம்னா அதே இதில் நிறுத்திட்டோம்னா தான் இதே மாதிரி ஒரே மாதிரி ஸ்டிச்சஸ் விழுகும். இப்போ நம்ம 2, 3, 4ன்னு மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. 3ல் இருந்ததுன்னா 3லேயே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஒரே அளவு தொடையில் வச்சு ஒரே அளவு. இது சாட்டின் ஸ்டிச். அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டன் போடுறோம். இதில் தான் ரன்னிங்கில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அகலப்படுத்துகிறோம். 2, 3, 4 மறுபடியும் வந்துடுறோம். மறுபடியும் 2, 3லேருந்து 4க்கு போய் மறுபடியும் 3, 2க்கு ரன்னிங். மறுபடியும் 2, 3, 4 மறுபடியும் 3, 2 மறுபடியும் ரன்னிங். இப்படி தான் வரணும். அந்த பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் 2, 3ன்னு போயிட்டு மறுபடியும் க்ளோஸ் ஆகி நிற்கணும். இது பீட் ஸ்டிச்சு. இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த முள் அப்படியே சேஞ்ச் ஆகுது. 0க்கு வருது, மறுபடியும் 4 வரைக்கும் போகுது. பீடு போடும்போது 4ல் இருக்கும். நான் பீடை க்ளோஸ் பண்ணும்போது அது 0க்கு வந்துடும். அதனால தான் நான் ரன்னிங் போட்டு உங்களுக்கு நான் பட்டன் ஸ்டிச் போட்டு காட்டியிருக்கேன். இதில் ரன்னிங் வரும்போது 0ல் வந்துடும். சாட்டின் போடும்போது இதாகும் உங்களுக்கு. இப்போ அதே தான் நான் ஷார்ட் பெட்டல் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது பட்டையாக முடியும். கீழேருந்து ஆரம்பிக்கும் போது ஷார்ப்பாக ஆரம்பித்து 4ல் வரும்போது அப்படியே க்ளோஸ் பண்ணி நின்றுடணும். மறுபடியும் ரன்னிங்கில் நம்ம மெதுவாக போட்டுட்டு போய் 2, 3, 4 அப்படியே மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணி அகலப்படுத்தி அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி தான் இந்த ஸ்டிச் போடணும். இது சிங்கிள் பெட்டல். இது ஷார்ப்பாக ஆரம்பித்து ஷார்ப்பாக முடிகிறது. அப்படின்னா உங்களுக்கு 0லேருந்து 1, 2, 3, 4ன்னு ஆரம்பித்து மறுபடியும் 4, 3, 2, 1ன்னு முடியணும். மறுபடியும் ஒரு ரன்னிங் போட்டு இப்படி தான் இந்த ஸ்டிச்சஸ் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அகலப்படுத்தி அப்படியே பெட்டல்ஸ் மாதிரி போட்டு மறுபடியும் அந்த பெட்டலை க்ளோஸ் பண்ணுறோம். இது ஷார்ப்பாக போடுற பெட்டல்ஸ். அடுத்தது ஹார்ட் ஷேப் பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்கள் வலதுகை பக்கமாக இந்த 2 கர்வ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சாட்டின்லேயே போட்டு மேலே வரும்போது நல்லா பட்டை அடித்து அப்படியே அந்த ஒரு மாதிரி கர்வாக நம்ம மிஷினை ஃப்ரேமை நம்ம தான் அப்படியே நகர்த்தி அப்படியே கொண்டு டெட் எண்டில் ஸ்டாப் பண்ணணும். மெதுவாக 2, 3, 4ன்னு போய் அந்த லாஸ்டில் கர்வ் வரும்போது 4ல் வச்சு நல்லா பட்டை அடித்து ஃப்ரேமை நம்ம தான் கர்வ் பண்ணணும். மெதுவாக பண்ணி ஹார்ட் ஷேப்பை போடணும். இப்படி தான் ஹார்ட் ஷேப் போடணும். ஹார்ட் போடும்போது மட்டும் உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த 2 கர்வும் வர மாதிரி வச்சுக்கோங்க.